தஞ்சையில் நடந்த முருகன் மாநாட்டில் இந்து கோயில்களில் இருந்து அரசு வெளியேறணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்படி ஒரு தீர்மானம் போட்டதாட்டு நானும் பத்திரிகைகள்ல பார்த்தேன், கேள்விப்பட்டேன். இப்போது இந்தியாவில் ஒரிசாவில் அவங்க ஆட்சி தான் நடக்கு. அங்க இந்து சமய அறநிலைத்துறை அங்க இருக்கு. பீகார்ல அவங்க தோழமையோட சேர்ந்துதான் ஆட்சி நடக்கு. அங்கேயும் இந்து சமய அறநிலைத்துறை தான் இருக்கு. தமிழ்நாட்டிலும் 1960 இருந்து 51-60 இருந்து தொடர்ந்து நடக்கு. எதற்காக இந்து சமய அறநிலைத்துறையை இந்த அரசு கையில் வைத்திருக்கிறது என்றால், ஏற்கனவே இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட இந்து ஆலயங்கள் தெருக்களில் எல்லோரையும் அனுமதிக்கப்படவில்லை, ஆலயத்திற்குள் அனுமதிப்பதில்லை. உயர் ஜாதியினர் என்று 10% இந்துக்களுக்கு மட்டும்தான் ஆலயம் சொந்தம் என்று எண்ணி இருந்த காரணத்தினால் அரசு தலையிட்டு எல்லோரும் சமம் என்று சொல்லி எல்லோரும் ஆலய தெருவுக்கு போலாம், ஆலய வழிபாட்டுக்கு செல்லலாம். அது அரசிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிலைப்பாடு. 90% இந்துக்களினுடைய சுயமரியாதைக்காக இந்து சமய அறநிலைத்துறை அரசு கையில் வைத்து சிறப்பாக நடத்துகிறது. இதை அவர்கள் ஏற்கனவே இருந்தது போன்று 10% உயர் ஜாதி இந்துக்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்காங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு முடியுது. நம்முடைய துறைமுகங்கள் அவ்வளவும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விமானங்கள் அனைத்தும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்ஐசியில இருக்கக்கூடிய இருப்பதை தனியாருக்கு வழங்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏன் இருக்கின்ற பணத்தை கொண்டு எல்ஐசியை கொண்டு அதானிக்கு ஷேர் வாங்கக்காக கொண்டு 5000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுகின்றார்கள் என்று சொன்னால், இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பழமையான பிரசித்தி பெற்ற வரலாற்றுக்கு சிறப்புமிக்க ஆலயங்களை எல்லாம் தனியாருக்கு விற்கலாண்டி பகல் கனவு காண்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கொள்கையோடு வரவங்க ஒருபோது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். நான் கூட மதுரை முருகன் மாநாட்டில் நான் நினைச்சது, ஒரு தீர்மானம் போடுவாங்க, முருக கடவுள் தமிழ் கடவுள், அவர்களுடைய எல்லா ஆலயங்களிலும் தமிழில்தான் அவருக்கு எல்லா அர்ச்சனையும் இருக்கு என்று நினைச்சேன். ஏமாற்றம் ஆகிவிட்டது. அவர்கள் தமிழை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.